ஏன்னா அந்த ஒரு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட வந்து போனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒரு ஹார்மோனியம் எதுவுமே இல்லாமல் ஒரு EM இப்ராஹிம் இந்த படத்தில் இவங்களெல்லாம் இவர் உருவாக்குறத பார்க்கும்போது இந்த வாய்ப்பு நித்யானந்தன் என்னுடைய டைரக்டர், என்னோட நண்பர், ஒரு அருமையான நண்பர், ஒரு மென்மையான மனிதர், திரையுலகத்திலும் பணியாற்றியவர், ஆர் உதயகுமாரோட இதுலேருந்து வந்திருக்காரு. ஒரு இயக்குனர் என்பவன் உருவாகணும்னா எவ்வளோ கஷ்டங்கிறது தெரியும். ஒரு ப்ரொடியூசருடைய கஷ்டத்தை உணர்ந்த ஒரு ஒரு இயக்குனர். அதனால சொல்கிறேன், அந்த இயக்குனராக நான் முன்னேறணும்னு முதல் படத்தில் போன அன்னைக்கு ஒரு ஒரு தாளம் போடுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கூட இல்லாமல், ஒரு வேம்பிங் கிட்டார் கூட இல்லாமல், ஒரு எதுவுமே இல்லாமல் அவர்கிட்ட ப்ரொடியூசர்கிட்ட போனால் அந்த போன உடனே எப்படிப்பா பாட்டு வரும் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பேக்ரவுண்டு எப்படி இருக்கும். அந்த பேக்ரவுண்டு கொடுத்தா இன்னைக்கு எல்லாருக்கும் கிண்டலாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பேக்ரவுண்டை கொடுத்த என்ன அன்னைக்கு எந்த பேக்ரவுண்டுமே நான் வந்து ஏவி மெய்யப்ப செட்டியார் வீட்டிலேருந்து வரல, நான் நாகிரெட்டியார் வீட்டிலேருந்து வரல, நான் 6ஆம் நம்பர் வடக்கு முழவலத்தில் தேசங்குடையாரும் என்னுடைய தந்தையாருக்கு பிறந்த ஒரு சாதாரண பையன், ஒரு ஓட்டு வீட்டிலேருந்து வந்தவன். எங்கள் அப்பா வாழ்ந்து பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் வாழ்ந்து கெட்ட பிறகு ஒரு ஓட்டு குடிசையிலேருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு ஏழை. நான் ஏழையாக பிறந்திருக்கலாம், ஆனால் கோழையாக பிறந்ததே இல்லை, கோழையாக இருந்ததும் இல்லை. ஒரு மனிதன் ஏழையாக பிறக்கலாம், இது எதுக்கு போனேன்னு நினைப்பீங்க. இந்த அலிட்ரேஷன், இந்த ரைமா பேசுறது, அது எங்கேருந்து வரும்? இப்போ சின்ன ஜெயந்தி கூட நான் வந்து டிஆரை பார்த்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அதுக்கு ஒரே ஒரு இது, அவர் மேலே எனக்கு வருத்தம் இல்லை. நீங்கள் என்னை வந்து ஒரு டண்டனக்கா, டி ராஜேந்திரன் டண்டனக்கா மட்டும்தான் அப்படிங்கிறது இல்லைங்கிறதுக்கு நேற்று ஜெயரவி கூட இருந்தார். அதே வந்து இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் மிமிக்ரி பண்ண, நானே மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நான் 108 ஆர்டிஸ்ட் மாதிரி மிமிக்ரி பண்ணுவேன். நான் கோல்டு மெடலிஸ்ட் இன் மிமிக்ரி. உங்களோட நான் வந்து பண்ணுற மிமிக்ரி வந்து இது மட்டும் இல்லை, நீங்களும் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், நம்மளாம் ஒரே இனம்னு வச்சுங்களேன். நானும் ஏ ராமநாதா என்ன காட்டி கொடுத்த சத்திய செய்யலாம், உன்னை நான் சும்மா விட மாட்டேன், ஓ குடும்பத்தை நான் சீரழிப்பேன். ராதா உனக்கு தேங்காய் மேல ஆசை, எனக்கு இது ராதா மேல ஆசை. என்னால எப்படி பேச முடியும்? ஏன்னா மாறாட, மயிலாட, வண்டாட, தேனாட, பேரறிஞர் அண்ணாவை பார்த்து, முத்தமிழறிஞர் கலைஞரை பார்த்து எத்தனை மிமிக்ரி பண்ணி எப்படிலாம் கைத்தட்டல் வாங்கி வந்திருப்பேன். எனக்கு என்னன்னா, நடிகர் சிவகுமார் அவர் என்னோட பெரிய ஃபேவரெட்டு. சிவகுமார் ஐயா வந்து நம்ம ஆனந்த விடலில் வந்து ஒரு விகடன் மேடையில் ஒரு பதில் சொல்கிறாரு. எல்லாரும் உங்களை இந்த அம்மாங்கிறத வச்சு தழுத்தெடுத்து எல்லாரும் உங்களை வந்து உங்களோட வாய்ஸில் கிண்டல் பண்ணுறாங்க. எல்லாம் பண்ணட்டும், நான் இதே கந்தன் கருணை படத்தில் அந்த கொங்கு தமிழெல்லாம் மறந்து அந்த தமிழை அவ்வளவு கஷ்டப்பட்டு எதுகள் மோனையோடு அப்படி பேசியிருப்பேனே, அதையெல்லாம் செய்து காட்ட யாரும் ஏன் வரம் இருக்கிறார்கள் என்று கேட்டாரு. சூப்பர் மிஸ்டர் சிவகுமார் அப்படின்னு அந்த பதிலை படிச்சு சொன்னேன். அதே தான் நானும் சொல்றேன். இதே டி ராஜேந்திரோட இதை வந்து நீங்க சொல்றீங்களே டண்டனக்கா, apart from this டண்டனக்கா, T. Rajendra, the first film, T. Rajendra, he has created a record in Tamil industry. What's a record? Try to understand. எந்த பெரிய ஆர்டிஸ்டுமே இல்லாம நேற்று தான் என்ன நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருதலை ராகம் சங்கர் இன்னைக்கு விளம்பரம் கொடுத்துருக்காரு மணல் நகரம். என்னை வந்து அந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாரு. அந்த ஒருதலை ராகம் சங்கர்லேருந்து ஆரம்பிச்ச அத்தனை நடிகர்களும் புதுசு, படத்துக்கு இசையமைத்த டி ராஜேந்தர் புதுசு, பாடலாசிரியர் புதுசு, இந்த படத்தில் பணியாற்றிய வந்து இசை ஒரு டான்ஸ் மாஸ்டர் பணியாற்றிய விஜய் வந்தாங்க, வாழ்த்துக்கள் சொன்னேன். அவங்க டான்ஸ் மாஸ்டர் பணியாற்றிருக்காங்க. ஒரு எல்லாருமே டான்ஸ் மாஸ்டர் புதுசு, ஜூனியர் ஆர்டிஸ்ட் கூட கிடையாது, எங்க ஊர் ஆர்டிஸ்ட். எல்லாத்தையும் வச்சு ஒரு படம் வருஷ கணக்கில் ஓடின அந்த படத்துல ஒருத்தன் ஒரு கான்செப்ட் சொன்னான். கதாநாயகி கதாநாயகிட்ட கடைசி வரைக்குமே பேசலன்னு உலகத்தில் இந்த கான்செப்ட் சொன்ன ஒரு சாதாரண கலைஞனா. அந்த படத்துல ஒரு டி ராஜேந்தர் என்பவன், கண்ணதாசன், அவர் கிரேட், மறைந்து விட்ட கவியரசர் கண்ணதாசன் என்னை கூப்பிட்டு ஒன்று பாராட்டினாரு. யோ எங்கடா இந்த வரியை பிடிச்ச? அவர் கேட்ட, தம்பி நான் உங்களோட ரசிகன். ஏன்னு கேட்டா அவரு சொல்றாரு, என்ன வரிய சொல்றாரு, வாசம் இல்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது. எங்கடா பிடிச்ச அந்த வரின்னு கேட்டாரு. வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது. நான் ஒரு வாசம் இல்லா மலருதையா, நான் வசந்தத்தை தேடுதல் நினைச்சிங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், அந்த படத்தில் நான் எழுத வரி எதுக அன்னொன்னு என்னடா அலிட்ரேஷன்ல எதுக மூணைய பல்லவியில உடைச்சிருக்கிய, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம்,
இது நதி இல்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தன்னின் தடயத்தை பார்க்கிறேன். வடமிழந்த தேரொன்றை நாள்தோறும் இழுக்கிறேன். சிறகிடந்த பறவை ஒன்றை வானத்தில் பார்க்கிறேன். உறவுறாத பெண்ணை எண்ணி நாளெல்லாம் வாழ்கிறேன். கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், கலையிடந்த மாடத்திலே முகாரி ராகம். முந்தானை பார்த்து 300 கவிதை என்னாலும் எழுதும் கவிஞர்கள் கோடி. முன்னாடி அறியா பெண்மனதை கேட்டு அன்புண்டு வாழும் காளையர் கோடி. கிணத்துக்குள் வாழும் தவளையைப் போல மனதுக்குள் ஆடும் ஆசைகள் கோடி. கண்கட்ட பின்னே சூரிய உதயம், எந்த பக்கமானால் எனக்கென்ன போடி. இதையும் ராஜேந்தர் தானே பேசுற. நீ பேசுற அந்த சிம்மக்குரன் சிவாஜி கணேசன் மாதிரி இத மாதிரி உள்ளதை விட்டுட்டு டி ராஜேந்தர்னா, இதே டி ராஜேந்தர் தான் தண்ணீரிலே மீன் எடுத்தால் கண்ணீரை தான் யார் அறிவார். அதை பேசுனது அதை பாட டி ராஜேந்தர் தானே. அதே மைதில் என்னை காதல்ல தடாகத்தில் மீன்றண்டு காமத்தில் தடுமாறி தாமரை பூ மீது விழுந்தனவோ. இதை கண்ட வேகத்தில் பிரம்மனும் மோகத்தில் படைத்திட்ட பாகம் தான் உன் கண்களோ. இடையின் பின்னடையில் 2 குடத்தை கொண்ட தம்புராவை மீட்டி சென்றார். இதை பேசுனது ராஜேந்தர் தான். இதை பேச முடியுமா கணக்கா? குடுக்கிறீங்களா டனக்கா? இதை பேச முடியுமா கணக்கா? மிமிக்ரி பண்ணி காட்டுறது எனக்கா இல்ல நான் பண்ணி காட்டுறது உனக்கா? இதுக்கு மேலையா டனக்கா? நேத்து கூட சொன்னேன், யாரு செத்தாலும் இந்த உலகத்துல டண்டனத்தா தான். யாரு செத்தாலும் நான் சிவபக்தன். யார் அப்பன் செத்தா டண்டனக்கா, ஆத்தா செத்தா டண்டனக்கா, அவன் செத்தா டண்டனக்கா, இவன் செத்தா டண்டனக்கா, எவன் செத்தா டண்டனக்கா டண்டனக்கா. டனக்கனக்கா என்னன்னு தெரியுமா? இந்த டண்டனக்கா சொல்றீங்களே, இந்த நாட்டில் லஞ்சம் லஞ்சம் ஊரெல்லாம் லஞ்சம் டண்டனக்கான்னு அத்தனை லஞ்சத்தையும் பட்டியல் போட்டு காட்ட தன்மானம் உள்ள, தன்னம்பிக்கை உள்ள, துணிச்சல் உள்ள ராஜேந்தர் எத்தனை லஞ்சத்துக்கு டண்டனக்கா போட்ட பட்டியல் போட முடியுமா? அந்த துணிச்சல் இருக்குமா? வருமா? அந்த சிம்ம குரலை உயர்த்த முடியுமா? என் தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த சிம்ம குரலூன் மறைந்துவிட்ட நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் படங்களை பார்த்துவிட்டு இந்த சங்கத்தமிழை, இந்த தங்கத்தமிழை, இந்த சிங்கத்தமிழை, இந்த சந்தத்தமிழை, என் சொந்த தமிழை இப்படி உச்சரிக்க கற்றுக்கொண்டு கம்பராமாயணத்தை தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவி நேங்க குவளைகன் விழித்து நோக்க என்று தகிட்ட 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 தாளத்துல தமிழை கட்டு வந்த என்னுடைய இந்த தாள கணக்கு தெரியாது. ஆனா டண்டனக்கா டனக்குனக்கா இதுல இருந்து என்ன தெரியுமா? ஒரே ஒண்ணு, சில பேரோட ஸ்டாண்டர்ட் அந்த டண்டனக்கால தான் இருக்கு. என் ஸ்டாண்டர்ட் இந்த இலக்கியம் தெரியணும்னு வச்சுங்களேன், அது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம்னா, ரவி கொட்ராகர் ஒரு கருத்தை சொன்னார். நான் அழுதுட்டேன். ஏன் தெரியுமா? நான் சென்சிட்டிவ். நான் இவ்வளவுலாம் படம் எடுத்தேன். தங்கைக்கு ஒரு கீதமாக எடுத்தேன், என் தங்கை கல்யாணம் எடுத்தேன், தாய் தங்கை பாசம். என்னோட இன்ஸ்பிரேஷன் யார் தெரியுமா? மறைந்து விட்ட மாமேதை கொட்ராகர் தான். ஏன்னா அந்த பாசமலர் படம் எனக்கு இப்போ கூட பாசமலர்னு சொன்னா அழுதுருவேன். இவ்வளோலாம் இதுக்குப்பா. ரவி சார் இது பார்த்தாரு. மிஸ் டீனான்னு ஒருத்த அம்மா எனக்கு பூங்கொத்து கொடுக்க வந்தாங்க. எல்லாருக்கும் பூங்கொத்து கொடுத்துட்டு அவங்க கட்டி பிடிச்சி, அவங்களோட நாட்டு பண்பாடு, கட்டி பிடிச்சி அணைச்சி முத்தம் கொடுத்தாங்க. என் கிட்ட வந்தாங்க. அந்த அம்மாட்ட சொன்னேன், அந்தம்மா ப்ளீஸ் ஜஸ்ட் யூ கிவ் த ஃப்ளவர்ஸ், தட்ஸ் இனஃப், டோன்ட் ட்ரை டு டச் மீ, don't give the kiss to me. Sorry, because it's an Indian culture. So that only I am telling like this. Don't mistaken me. Like that I was playing. எதுக்கு சொல்ற? தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு சீனை சொல்லி தரனா கூட நடிகை தொட்டு கொடுக்காம சீனை கத்து கொடுத்த ஒரு டைரக்டரா இருக்குன்னு இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அதை கத்துக்குங்களையா? அந்த இன்னொன்னு எதுக்கு சொல்ல வரேன்? எதுக்கு என்ன, அதாவது தட்டிய மனைவி தேர மற்ற பெண்களை தாய்மாரே அமைச்சு தமிழ் பண்பாடுன்னு கையெடுத்து கும்பிடுறது இன்னை வரைக்கும் தமிழ் திரையுலகத்துக்கே பறைசாற்றக்கூடிய இந்த கேரக்டர். அதனாலதான் ஒரு குத்து விளக்கே வந்து இங்கே குத்து விளக்கு ஏற்றுகிறது. தேவயானி என்ன செலக்ஷன், யாரை எங்க பேசி யாரோட பேரை எப்படி மென்ஷன் பண்ணணும் பண்ற பாத்தீங்களா? அதுக்கு கூட இந்த மேடையில் இவ்வளவு பேர் பேசுனாங்க. இவ்வளவு பேரோட யார் என்னென்ன கருத்து. வேறு அரவிந்த் என்னோட நண்பர் நேற்று வந்திருந்தாரு. எனக்கு இன்னொன்னு கவனிச்சேன், சித்ரா லட்சுமணன் நண்பர் நித்யானந்தத்தோட அந்த பண்பை பாருங்க. தன்னை வளர்த்து விட்ட சத்யஜோதி தியாகராஜன் வந்தோன்னா எழுச்சி நின்று அதை கத்துக்குங்க. அடுத்த தலைமுறை அந்த பண்பாட்டை கத்துக்குங்க. தான் வளர்த்த இடத்தை மறக்கல. இந்த டி ராஜேந்தர் இவ்வளவுலாம் முன்னேறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணு, ஒரு காலத்தில் எனக்கு டீ வாங்கி கொடுத்தது கூட இன்னைக்கு நான் மறக்காம இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நான் நிக்கிறேன். நான் இந்த மேடைக்கு இன்னைக்கு வரதுக்கு காரணம் பிஎல்எஸோட பையன் பழனியப்பன்.
ஏன்னா என்னோட வாழ்க்கையில என்ன ஆளாக்குன யாருமே மறக்கல. இந்த குழந்தைங்களாம் சிலம்பெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனேன். இவர்களெல்லாம் உருவாக்க என்ன ஒரு அருமையான கான்செப்ட, லஞ்சம் வாங்க கூடாதுங்கிற கான்செப்டை மற்றவங்களால சொல்ல முடியாது. நம்மெல்லாம் பாக்கி சட்டை, அவர் கதர் சட்டைக்கு சொந்தக்காரர். மகாத்மா காந்தி வாழ்ந்த பூமி இன்னைக்கு நாடு எங்கேயோ சீரழியுது. அந்த சீரழியக்கூடிய உலகத்துல இன்னைக்கு லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்றதுக்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. அவர் ஒரு காங்கிரஸ் இயக்கத்தின் உணர்வை தாங்கியவர், ஒரு அரசியல்வாதி என்பதை விட ஆன்மீகவாதி, பாபாவுடைய அருமை பெருமையை உணர்ந்தவர். நம்முடைய சரவணன் சார் ஐயா இருக்கட்டும், நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கட்டும், அவர்களிடத்தில் ஒரு நல்ல எண்ணத்தை பெற முடியும் என்று சொன்னால் எந்த நல்ல குணம் இருந்தால் அவருக்கு அந்த தன்மை இருக்கும். இன்னைக்கு மதுரையிலேருந்து எங்களுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் தலைவர் செல்லியன் வராரு. எங்களுடைய அங்கிருந்து நைனா புறப்பட்டு வரணும்னு மதுரையிலேருந்து இத்தனை பேர் அழைச்சிட்டு வர்றாருன்னா அவர் தன்னை மறக்காதவர், தன்னை வாழ வைத்தவர்களை மறக்காத நன்றி உள்ள குணம் அவரிடத்தில் இருக்கிறது. இன்னொன்னு, எத்தனையோ படம், எவ்வளவு கமர்ஷியல் ஃபார்முலா எவ்வளவோ இருக்க, ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு அப்படி ஒரு படம் எடுக்கலாமே. ஒரு லஞ்சம் வாங்கக்கூடாது அந்த எதிர்கால சந்ததி. பிரசாத் சார் சொன்ன மாதிரி எத்தனையோ வருஷத்துக்கு உள்ள படத்தை தெலுங்குல சூப்பர் ஹிட்னு பிரசாத் சார் இங்க மென்ஷன் பண்ணாரு. அப்படி ஒரு நல்ல கான்செப்டை இங்க தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு முயற்சி பண்றதுக்கு ஒரு பக்கம் வேணும். இன்னைக்கு சினிமா உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்குது. எல்லாமே குத்துப்பாட்டு வைங்க, அதை வெத்துப்பாட்டா வைக்காதீங்க, அதில் கூட அர்த்தத்தோட வைங்க. அதை தான் நாங்கள் சொல்றோம். கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ள ஒரு கருத்தை சொல்லணும், நாளைய தலைமுறைக்கு நம்ம கைட் பண்ணணும். நம்ம படம் பார்த்தா மக்கள் அதில் ஏதோ ஒரு 2 மெசேஜாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் இன்னைக்கு சினிமா தியேட்டருக்கு யார் ஆடி, இப்போதான் இங்கே சுப்பிரமணியம் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபெடரேஷனோட தலைவர் நம்ம சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்காரு. அவர் ஒரு கருத்தை சொன்னாரு. அந்த கருத்தை இந்த திரையரங்கத்தில் பதிவு செஞ்சுட்டே நாம் போகணும். அவர் சொல்றாரு, நல்ல படம், பத்திரிகைக்காரர்கள் நல்ல படங்கள் எடுத்தா எடுக்கலன்னு சொல்றீங்க, எடுத்த ஆதரவு தரலன்னு சொல்லிட்டு நம்மளுடைய வாதத்தை ஊடகத்தின் மீது, பத்திரிகை துறையின் மீது புகுத்துவது முதல் குற்றம். அவங்க முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் இதை சொல்றதுக்காக வருத்தப்பட மாட்டேன். இங்க திரையரங்க உரிமையாளரோட சங்கம் நம்முடைய தலைவர் பன்னீர்செல்வம் இருந்திருந்தாக்கா, எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு அசோசியேஷன் விநியோக சங்கத்தின் தலைவர் இங்க அருள்பதி இருக்கிறாரு. எங்களுடைய முன்னாள் நம்முடைய சேம்பரோட தலைவர், இந்நாள் சேம்பர் தலைவர் ஐயா மேல உட்கார்ந்துருக்காரு. முன்னாள் சேம்பரை சேர்ந்த தலைவர் நம்முடைய கல்யாண ஐயா இருக்காரு, ரவி கொட்ராக்கரா இருக்காங்க. எல்லாரும் இருக்கிறனால ஒன்று சொல்றேன், இன்னைக்கு சினிமா செத்துக்கிட்டு இருக்கு சார், சினிமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு சார். நம்மளை வாழ வச்ச சினிமா சார், நம்ம வாழ்ந்துட்டோம் சார். இந்த அடுத்த தலைமுறை, இந்த தளிர்கள் புதியதோர் உலகம் செய்கின்றமே, இந்த புதியதோர் உலகத்தில் இந்த திரை உலகம் வாழணும்னா, இங்க கன்னியப்பனை கூப்பிட்டு இது பண்ணாங்களே, மரியாதை பண்ணாங்களே, அப்படிப்பட்ட இந்த திரையுலகம் வாழணும்னா சில கொள்கைகளை நாம் மாற்றிக்கொள்ளாவிட்டால் திரையுலகம் வாழ்வது கஷ்டம். சொல்றீங்களே, ஏன் தியேட்டர்ல 10 பேர் படம் பார்க்கறாங்கன்னு 2ஆ பிரிச்சுக்கிங்க. இனிமேல் சினிமாலாம் 100 நாள் ஓடாது. நான் 365 நாள் 2 வருஷம் ஒன்ன படம் எடுத்தவன், இன்னைக்கு 3 நாள் படம் ஒன்ன வெற்றி படம்ன்றாங்க. வேதனையா இல்ல? வெக்கமா இல்ல? இன்னொன்னு காலம் மாறிடுச்சு. நம்ம அப்பெல்லாம் உலகம் சுற்றுவாளிலாம் தேவிப்பேட்டை, சகஸ்தியா, உமா 3 தியேட்டர் போட்டோம். நான் தான் மெட்ராஸ்ல புதுசா 10 தியேட்டர் போடக்கூடிய ஃபார்முலா உருவாக்குனேன். இன்னைக்கு நிறைய தியேட்டர், அத்தனை தியேட்டர்ல போடக்குள்ள நம்பர் ஆஃப் டேஸ் படம் எப்படி போடும்? இன்னொன்னு, இன்னைக்கு ஃப்ரீயா இன்னைக்கு என்டர்டைன்மெண்ட் மீடியா, சன் டிவி இருக்கு, சன் டிவியில் அத்தனை சேனல், அவ்வளவு டிவி மக்கள், சன் டிவி, விஜய் டிவி, சேனல் நம்பர் அத்தனை பேருக்கு, விஜய் டிவி, எத்தனை டிவி நான் பேச